Greetings everyone. Welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 யூனிட் 5 வரைக்கும் இருக்குது நமக்கு ஹாஃப் இயர்லி போர்ஷன். யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா த நோஸ் ஜுவல் ப்ரோஸ் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 6 சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட்டு. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன கேட்குறாங்கன்ட்டு. அதுக்கடுத்து 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு பேஜ் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வேர் டிட் தி ஸ்பாரோஸ் பில்ட் த நெஸ்ட். செகண்ட் கொஸ்டின் ஹாஃப் இயர்லி கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் ஆல்சோ ஹாஃப் இயர்லி கொஸ்டின் 1 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பேராகிராஃப் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் why did the sparrow throw the nose jewel into ராமையாஸ் ஹவுஸ், இது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு மிஸ் பண்ணக்கூடாத ஜென்ரல் பார்ட் ஹோமோஃபோன். ஹோமோஃபோனோட 1 மார்க் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஜென்ரல் பார்ட் டிஸ்கஷன் வரும் பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோனோட எக்ஸசைஸ் இருக்கும். தென் அப்ரிவேஷன் ஆக்ரோனிம்ஸ் இருக்குது இல்லையா, அப்ரிவேஷன் ஆக்ரோனிம்ஸ் எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங். பேஜ் நம்பர் 15 இதில் ஃபஸ்ட்டு டு த போலீஸ் கமிஷனர் இது குவார்டர்லியில் கேட்டிருக்காங்க. ஸோ ஹாஃப் இயர்லி கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் செகண்ட் ஆல்சோ இந்த மாதிரி லெட்டர் ரைட்டிங்கை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. பேஜ் நம்பர் 16ல் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் யுவர் சம்மர் ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃபாதர் ஆஸ்கிங் பெர்மிஷன் டு கோ ஆன் அ எஜுகேஷ்னல் டூர் இருக்கு இல்லையா, இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பேஜ் நம்பர் 19ல் இந்த கலெக்டிவ் நவுன் இது பார்த்துக்கோங்க 1 மார்க்கில். அடுத்து ப்ரொனவுன், சேஞ்ச் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் வித் கனெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் வேர்ப் இம்பார்ட்டண்ட். அடுத்து ஸ்பெஷல் ஹீரோ போம், இதோட மெமரி போம் லைன்ஸு நீங்கள் வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸோடு எழுதி பார்க்குறேங்க. ஏன்னா அது வந்து நமக்கு 5 மார்க்ஸோ 6 மார்க்ஸோ கண்டிப்பாக நமக்கு அது ஸ்கோர் பண்ணி ஆகணும். Who is the speaker? As previous year question. Who is the special hero mentioned in the poem? What did the child want to tell its dad? அடுத்து இந்த ஒர்க் இன் பேர்ஸ் இருக்கு இல்லையா, இது பேராகிராஃப் கொஸ்டின். இந்த போமை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்தது சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் சில டிஸ்ட்ரிக்டில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கேட்க வாய்ப்பு இருக்குது. சிலதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆஸ் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெயின் திங். 1 or 2 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் கொஸ்டின் ஆன்சர் சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்குறாங்க. சப்போஸ் அந்த மாதிரி எங்கள் டிஸ்ட்ரிக்டில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1st 4th 5th 8th 9th 10 இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், சரிங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 தான் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா கேரக்டர், ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், அப்படி இல்லைனா ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் த கோஹெரண்ட் ஆர்டர், கரெக்ட் சீக்வன்ஸில் அந்த சென்டென்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணணும். யூனிட் 2 ப்ரோஸ் ஹாபி டர்ன்ஸ் இன்டு அ சக்ஸஸ்ஃபுல் கரியர். பேஜ் நம்பர் 37ல் இருக்க 1 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 39 வாட் வாஸ் அஜய் கிஃப்டட் வித், இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஹவு வாஸ் ஹி ஹானர்ட், வாட் இஸ் அஜய்ஸ் கரண்ட் கோல், இம்பார்ட்டண்ட். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் பேஜ் நம்பர் 41ல் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் டிட் ஆஷா தேவி டீச் அஜய், இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. இளவழகி பற்றியும் கேட்டிருந்தாங்க. அஜய்ஸ் ஃபாதர் ஃபைண்ட் இஸ் சன்ஸ் டேலண்டா, இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 42 இது ஜென்ரல் பார்ட்டில் வரக்கூடிய சிங்குலர் ப்ளூரல், இது எல்லாமே 1 வேர்ட் ஆன்சர் தான். ஸோ ஈஸியாக அழகாக மேன், மென், ஃபுட், ஃபீட், டூத், டீத், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து 1 மார்க்ஸை ஃபஸ்ட்டு தரவாக முடிச்சிருங்க. இந்த டைம் முடிச்சிருப்பீங்க. ஜஸ்ட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, சாரி ஃபார் த டிலே, என்னால் கொஞ்சம் அப்லோட் பண்ண முடியல. அது ஆனால் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து டிவிஷன் பண்ணிங்கனாலே ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாமை போல்டாக ஃபேஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இந்த ஜெரன் ப்ளஸ் நவுன் இந்த மாதிரி கேட்கலாம். ஜெரன் ப்ளஸ் நவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கோங்க. நவுன் ப்ளஸ் வேர்ப்னா ஸ்னோஃபால். ஸோ இந்த மாதிரி கேட்டாலும் நமக்கு கேட்க ஈஸியாக இருக்கும். இல்லையா இந்த வேர்ட் கொடுத்துட்டு அது என்ன காம்பினேஷன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பேஜ் நம்பர் 44ல் இருக்க காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 46ல் பார்த்தீங்கன்னா இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பார்த்துக்கோங்க ஒன்ஸ், சரிங்களா. ஏன்னா புக்கில் இருக்கிறதே கேட்டாங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த எக்ஸாம்பிளில் இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. பேஜ் நம்பர் 52ல் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸும் லெட்ஸ் கம்பேர் 2 திங்ஸ், அடுத்து இந்த 3 திங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸசைஸை பார்த்துக்கோங்க.
அண்ட் தென் போம் மை ஹாபி ரீடிங் இருக்கு இல்லையா. ஸோ ஏதாவது லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் இருந்து ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அடுத்தது அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பேஜ் நம்பர் 54. வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த போயட், வாட் டஸ் ஜார் மீன், கேன் த போயட் ஃப்ளை வித்தவுட் விங்ஸ், இந்த 3 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 55ல் இருக்கிற இந்த லைன்ஸ் வச்சு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இது இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்களே அதை பார்த்துக்கோங்க. அடுத்து fill in the blanks. நமக்கு மெயினாக கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், இல்லைனா ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கேட்கறதுக்கான தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். யூனிட் 3 ப்ரோஸ், சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட். பேஜ் நம்பர் 66ல் இருக்கிற சினானிம்ஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் பேஜ் நம்பர் 69 ஆன்டனிம்ஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 70ல் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் நியூட்டன் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட், வாட் டிட் ஐசக் மேனுஃபேக்சர் அட் இஸ் யங் ஏஜ், செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் ஃபிஃப்த் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி கொஸ்டின். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் இன் அபவுட் 100 வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒன்ஸ் ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்காங்க. மென்ஷன் சம் ஆஃப் த நியூட்டன்ஸ் இன்வென்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 71ல் இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா அது. நெக்ஸ்ட் மெயின் பார்ட் சிலபிஃபிகேஷன், சிலபிஃபை த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒன்ஸ். அடுத்தது பேஜ் நம்பர் ப்ரிப்போசிஷன் 75ல் 76ல் இருக்கிற இந்த ப்ரிப்போசிஷனோட எக்ஸசைஸ் பார்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. மூவிங் டு மாடல் வேர்ப்ஸ், இதோட எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 78ல் இருக்குது. இந்த எக்ஸசைஸை நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போம் மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல். ஸோ இது வந்து மெமரி போம் வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸோடு நீங்கள் வந்து ஆத்தர் நேமோடு நீங்கள் எழுதி பார்த்துருங்க. பேஜ் நம்பர் 81ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், வாட் ஷுட் பி லேர்ன் ஃப்ரம் எவ்ரி சோல், செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரெப்பிட்டேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் இது ஒன்ஸ் பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. சரிங்களா, இதை வந்து ஹாஃப் இயர்லியில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸ், இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதை தரோவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 92 யூனிட் 4 மை ரெமினிசன்ஸ் இருக்கு இல்லையா. பேஜ் நம்பர் 95ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டினில் செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஹாஃப் இயர்லி கொஸ்டின். சரிங்களா, 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பேராகிராஃப் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடுத்து செகண்ட் ஒன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 96ல் பார்த்தீங்கன்னா இந்த சேம் கிளிப்டு வேர்ட் ரிப்பீட்டடாக வருது பாருங்கள். ஸோ டோன்ட் மிஸ் திஸ். கிளிப்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பிளெண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், இதெல்லாம் பேஜ் நம்பர் 99ல் இதோட எக்ஸசைஸ் இருக்குது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கண்டிப்பாக ஒரு 2 மார்க்ஸ் இருக்குது. நோட்டீஸ் ரைட்டிங், ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனில் நம்ம லெட்டர் ரைட்டிங் ஒன்று பார்த்தோம், நோட்டீஸ் ரைட்டிங் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது இந்த யுவர் ஸ்கூல் இஸ் கோயிங் டு இந்த இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க, ஸோ ஃபஸ்ட்டு ரிப்பீட்டடாக தேர்ட் ஒன் நோட்டீஸ் ரைட்டிங் கண்டிப்பாக ஒன்று கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 105ல் இந்த சூட்டபிள் கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரு புக் பேக் எக்ஸசைஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் பேஜ் நம்பர் 107ல் சூஸ் த ரைட் பேட்டர்ன் அண்ட் 2 sentences ஃபார் ஈச் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு போம் எ திங் ஆஃப் பியூட்டி. ஸோ இதுலேயும் திங் ஆஃப் பியூட்டி போமில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெமரி போம் இருக்குது. அடுத்தது லைன்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 111ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இதில் ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து அலிட்ரேஷன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வச்சு ஒரு சென்டென்ஸ் கொடுக்காங்க. அடுத்து இமேஜரி. சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் வெரி 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 இம்பார்ட்டன்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சம்டைம்ஸ் கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 5 பீயிங் சேஃப். ஸோ இதில் நீங்கள் பேஜ் நம்பர் 125ல் பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் இருக்குது, ஆன்டனிம்ஸ் இருக்குது, இம்பார்ட்டண்ட்டாக 1 or 2 sentences கொஸ்டின் ஆன்சர்ஸ் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இந்த ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பேராகிராஃப் கொஸ்டினில் செகண்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 126ல் வந்து சென்டென்ஸ், இந்த வந்து ஹோமோனிம்ஸ் இருக்கு இல்லையா, ஹோமோஃபோன்ஸ் பார்த்த மாதிரி ஹோமோனிம்ஸ். அடுத்தது மீனிங் ஃபார் த ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இது இம்பார்ட்டண்ட். அடுத்து பி. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 10 வருது இல்லைங்களா, பேஜ் நம்பர் 135ல் இந்த 10க்கான எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க.
136ல எரர் ஸ்பாட், கண்டிப்பாக எரர் ஸ்பாட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 137ல் கண்டிஷனல் கிளாஸ். இந்த புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிற கிராமர் பார்ட்டை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 55 மார்க்ஸ்க்கு நம்ம பார்த்தோம் 1 மார்க்லேயே. நெக்ஸ்ட்டு போம் ஃபயர் ஒர்க் நைட் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 141ல் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, செகண்ட் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட பேராகிராஃப் கொஸ்டின் ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த லிட்ரரி அப்ரிசியேஷன், ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் இதெல்லாம். அடுத்தது சப்ளிமெண்ட்ரி வென் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ், பேஜ் நம்பர் 146ல் இருக்கக்கூடிய இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஸ்டோரி ரிலேட்டடாக ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் தெரிஞ்சு அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், கிராமர் பார்ட்டு, ஜென்ரல் பார்ட்டில் வந்து ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், கிளிப்டு வேர்ட்ஸ், பிளெண்டிங் வேர்ட்ஸ், அடுத்து அப்ரிவேஷன், ஆக்ரோனிம்ஸ் இதெல்லாம் வரும் இந்த 1 மார்க்கில். அடுத்து நோட்டீஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், அது அடுத்து மெமரி போம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர், ப்ரோஸ் அண்ட் போம். இதில் பார்த்தீங்கன்னாலே ஓவரால் 100 மார்க்ஸ் கவர் ஆகிடும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்க. ஃபஸ்ட்டு சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ்லாம் முடிச்சிருங்க, கிராமர் பார்ட் முடிச்சிருங்க. அடுத்து கிராமர் பார்ட்லேயே ஜென்ரல் பார்ட் இருக்கு இல்லையா, அதாவது சஃபிக்ஸு, ப்ரிஃபிக்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்துருங்க. அடுத்து நோட்டீஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், மெமரி போம், ஃபைனலாக கொஸ்டின் ஆன்சர்ஸ், பேராகிராஃப் கொஸ்டின்ஸ்க்கு வாங்க. சரிங்களா? ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க, ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.